இன்னைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். கிளாஸ் வராதவங்க ரெக்கார்டிங் கேட்டா என்ன கொடுக்க போறேன்னு தெரியா. சரி, அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணுவேனா? சரி, அப்ப நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவேன். சரி, அப்ப மெய்யெண்கள் நான் திரும்ப இதே சார்ட்ட சொல்றேன். இந்த மெய்யெண்கள் எப்படி பாருங்க, மெய்யெண் அதாவது நாங்க எல்லா நம்பரையும் எடுத்து மெய்யெண்கள்னு சொல்லி அவரை நாங்க ரெண்டா பிரிப்போம். எப்படி ஒன்று வந்து எப்படி பிரிப்போம்? நாங்க இப்ப மெய்யெண்கள் நான் 6 என்று சொல்லி குறிக்கிறேன். இந்த மெய்யெண்களை வந்து நாங்க ரெண்டா பிரிக்கலாம். எப்படின்னு சொன்னா ஒன்று வந்து விகித முழு எண். சரியா? அப்ப நாங்க பிரிச்சுட்டு போலாம். விகித முழு எண் Q என்று சொல்லி வருவார். விகித முறா எண் Q உட நிரப்பி. சரிதானே? இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன். உங்களுக்கு விகித முறு எண் விகித முறா எண் விலங்கல்ல அப்படின்னா இப்ப நான் உதாரணத்துக்கு எடுக்கிறேன். இப்ப 3 கீழ் 2 எடுக்கிறேனே. இப்ப இவரை நான் பிரிச்சேன்னு சொன்னா எனக்கு என்ன வரும்? 1.5 சொல்லி வரும். இப்ப இதோட நிப்பாட்டிடலாம் தானே. இப்போ 3 நான் 2 பிரிச்சா 1.5 தான். வேற ஏதாவது சரி ஆன்சர் வருமா? இல்ல. அப்ப நான் இவரை ஃபுல்லா பிரிச்சு எடுத்துட்டேன் தானே. அப்ப இவர் யாரு? விகித முறு எண். இப்ப நான் விகிதப்படுத்தி எடுத்துட்டேன். சரியா? இப்போ நான் வந்து வேற ஒரு நம்பர் சொல்லலாம். இப்ப நான் உதாரணத்துக்கு √2 என்று சொல்லி எடுக்கிறேன். சரியா? இப்ப நான் √2 விட உங்களுக்கு பின்னத்துல சொன்னா ஈஸி ஆயிக்கும். ஏன்னா ஓகே, நான் பை எடுக்கிறேன். பை எடுப்போம். √2 விட நாங்க பின்னத்துல சொல்லுவோம். பைக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? பை சமன் 22 கீழ் 7 தானே. இப்போ 22 கீழ் அதாவது 3 கீழ் 2 பின்னத்தை நான் பிரிச்சேன்னு சொன்னா 1.5 எனக்கு முழுமையான ஆன்சர் வரும். இப்ப பைங்கிறவர் 22 கீழ் 7. இந்த பின்னத்தை நான் பிரிச்சேன்னு சொன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 3.14 தான் எங்களுக்கு தெரிஞ்சவர். ஆனா இப்படி நிக்க மாட்டார். இது போய்கிட்டே பாரு. 1 4 1 5 9 இது எனக்கு பாடம் இல்ல. நான் பக்கத்துல புக்கிக்கிறதால பார்த்து எழுதுறேன். சரிதானே? சரி, 3 1 3.1 4 1 5 9 6 5 3 5 8 அப்படி சொல்லி இன்னும் போய்க்கிண்டே இருக்கிறார். சரி, இப்படி முடியாம போய்க்கிண்டே இருக்கிறார். இப்ப இவரை நான் ஃபுல்லா 22 பிரிச்சு ஒரு முடிவு காண இயலாது. போய்க்கிண்டே இப்பாரு. சரியா? இப்படி இருக்கிறவங்களை அதாவது நான் விகிதப்படுத்தி அதாவது பிரிச்சு முடிவு காண இயலாத ஆட்கள் என்னன்னு சொல்றது? விகித முறா எண். சரிதானே? அப்ப எங்களுக்கு விளங்கிட்டா ஒன்று விகித முறு எண், அடுத்தது விகித முறா. இப்ப நான் கேட்கிறேன், 5ன்னு சொல்றவர் அதாவது 5ன்னு சொல்றவரை நாங்க எப்படி எழுதலாம்? எப்பயும் நான் எப்படி சொல்லிக்கிறேன்? இந்த வெறுமனே எங்களுக்கு ஒரு நம்பர் ஒண்ணு தந்தா அவருக்கு முன்னுக்கு பிளஸ் குறியிடிக்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு கீழே 1 இருக்கிறாரு. சரிதானே? இப்ப இந்த 5ன்னு சொல்லவரை நாங்க எப்படி எழுதலாம்? 5ன் கீழ் 1ன்னு சொல்லி எழுதலாம் தானே. அப்ப இவர் ஒரு பின்னம் என்று சொல்லி கருதுவோம். இப்ப கருதி நான் 5 1ஆல பிரிச்சேன்னு சொன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 5க்குள்ள 1 எத்தனை தடவை வைக்குது? 5 தடவை இதுன்னு. அப்ப 5ன்னு சொல்லி ஆன்சர் வரும். இப்ப 5ன்னு ஒரு முழு ஆன்சர் தானே வந்திக்குது. அதாவது முழுவண்டா நீங்க முழு என்னன்னு நினைச்சிட கூடாது. அதாவது முடிவு அதாவது ஆன்சர் வந்து முடிவுற்றுதான் நிக்குது. இன்னும் தசத்துல போய்க்கின்றே இல்லதானே. அப்ப 5ஓட நின்றுட்டு நான் தசம் குத்தி இன்னும் 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 எழுதிட்டு போனாதான் அவரு எப்படி விகித முறா என்ன ஆகுவார். இப்ப 5ங்கிறவர் விகித முறுவேன். ஆனா எங்களுக்கு தெரியும் எப்படி 5ங்கிறவர் ஒரு நேர் நிறை என்னன்னு எங்களுக்கு தெரியும். என்ன அப்ப நாங்க எப்படி எடுக்கலாம்? இந்த விகித முறு என்ன நாங்க இன்னும் பிரிக்கலாம். ஒண்டியாறு நிறையன்கள்னு சொல்லி எடுக்கலாம். ஒன்று நிறையன், அடுத்தது வந்து பின்னங்கள், சேடுகள், தசமங்கள் அதுகளும் இந்த விகித எண்ணுக்குள்ள வருவார். அதாவது இப்ப பாருங்க 3.2ங்கிறவர் யாரு? அவர் வந்து நிறையன்னா இல்லைன்னா அவர் 1.5 நிக்கிறார். அவர் தசமம். ஆனா அந்த 3ன் கீழ் 2 ஃபுல்லா பிரிப்பட்டு இருந்துட்டார் தானே. அப்ப அவர் விகித முறு எண். அப்ப அவரை நாங்க எப்படி எடுக்கலாம்? விகித முறு எண்ண ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து நிறையன், அடுத்தது பின்னங்கள், சேடுகள், தசமங்கள்னு சொல்லி எடுக்கலாம். அதே மாதிரி இந்த விகித முறாயன் அதாவது பையங்கிறவர் நான் 22 கீழ் 7 தானே எடுத்தேன். அப்ப இந்த பையங்கிறவர் பின்னம் தானே. அப்ப அதே மாதிரி விகித முறா எண்ணுக்குள்ளேயும் பின்னங்கள் வருவாரு, சேடுகள் வருவாரு, தசமங்கள் வருவாரு. சரிதானே? ஆனா நிறையன் வர மாட்டாரு. அப்ப நிறையன் எங்க வருவாரு? விகித முறு எண்ணுக்குள்ள மட்டும் தான் வருவார். இன்னும் எங்களுக்கு எப்படி சொல்லலாம்? இந்த நிறையன் எப்படி பிரியும்? நேர் நிறையன், அடுத்தது மறை நிறையன், அடுத்தது பூஜ்ஜியம் இப்படின்னு சொல்லி வருவார். சரிதானே? அப்ப இந்த நிறையன்னையும் இப்படி பிரிக்கலாம். இப்ப இந்த சார்ட் நினைப்பிருந்தா உங்களுக்கு என்னது?
மெய்யெண்கள் பத்தின இந்த டவுட்டும் வராது. இப்ப இயற்கெண்கள்னா இவர்தான், மெய்யெண்கள்னா இவர்தான். இப்படி இதே மாதிரி உங்களுக்கு ஒரு தொடை ஒண்ணு குறிக்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. சரிதானே? இப்ப இந்த சார்ட்ட நோட் பண்ண வேணும் என்ற ஆள்கார் நோட் பண்ணி வைங்க. சரிதானே? எப்படி நோட் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு? இப்ப மெய்யெண்கள்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த மெய்யெண்களை வந்து விகிதமுறு எண், விகிதமுறாயன்னு சொல்லி எழுதலாம். அந்த விகிதமுறாயனுக்குள்ள பின்னம் சேடு தசமம் வரும். அதே மாதிரி விகிதமுறு எண் வந்து நிறையெண்களாகவும் பின்னம் சேடு தசமங்களாகவும் வரும். இந்த நிறையன்கள் வந்து நேர் நிறையன், மறை நிறையன், பூஜ்ஜியம்னு சொல்லி வருவாங்க. சரிதானே? இப்ப இதுகளை நீங்க நோட் பண்ணி வைங்க. சரியா?